கையல்சி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடிச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா தனத்துக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உடனே கையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு பிரச்சனை சாமிகிட்ட போய் தான் வேண்டுவாங்க. ஆனால் என் குழந்தையை காப்பாற்ற வந்த தெய்வனே உன்னைய போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி ஒன்று அழுகுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே கிடையாது. உங்களை நான் கூட பிறந்த தங்கச்சியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தனம் வந்து எலிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எலிட்ட மட்டும் இல்லை, அவங்க அத்தைகிட்ட சாலினிட்ட எல்லாத்துட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சாலினி சொல்கிறாங்க, தப்புன்னு தெரிஞ்சான வயசு வித்தியாசம் பார்க்காம மன்னிப்பு கேட்குறீங்களாக்கா? இதுதான் உங்கள் குணம். இந்த குணம் மட்டும் எப்பயுமே நிரந்தரமாக இருந்தால் போதும். நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்லை. உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சாலினியும் அவங்க அத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வடிவு நினைக்கிறாங்க, ஒரு பூகம்பமே வெடிக்குன்னு பார்த்தா இங்கே என்னமோ நெஞ்சு நக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை சும்மா விடக்கூடாது, எப்படியோ திருப்பி பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் போன பிறகு வடிவு வந்து தனத்திட்ட சொல்கிறாங்க, உன் குழந்தைக்கு ஒரு ஏதாவது பிரச்சனைனா உன்கிட்ட சொன்னா என்ன, நீ என்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னா சொல்ல போகிற, பெத்த உன்கிட்ட தானே முதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு, அவர் நினைச்ச மாதிரி நீ தொழில் ஆரம்பிக்க கூடாங்கிறதுக்காக இதான் காரணம் காட்டி பணத்தை எப்படி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. ஒன் இயர் தனம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. போது நிறுத்துங்க, நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே கையில் மேலே இருக்க கோபத்தை காரணம் காட்டி நீங்கள் அதுவே பெருசாக்குன்னு நினச்சிருக்கீங்களே. இனிமேல் கையில் பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான், மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வடிவு, ஆமாண்டி உனக்கு குழந்தைக்கு ஏதாவது முடியலன்னு சொல்லி பார்க்க வந்தில்ல, எனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும். டெல்லியில் போய் உட்காந்துருக்காருல உங்கள் மாமா, நீ தம்பி பிள்ளைங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை பார்க்க வருவார்ல, அப்போ அவர் காலை உடச்சி உட்கார வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கையில் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ கையிலோட அம்மா வந்து கையில் பார்த்து சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை எப்படி தாங்கி நிற்கிறேன், உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கவலையாகவும் இருக்குது, எங்கே உன் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு சுயநலம் இருக்குமா, இதுலேயும் எனக்கு ஒரு சுயநலம் இருக்குது, நம்ம குடும்பம் எப்பயும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.